தவறான கழிவுகள், டிடக்ஷன்ஸ் மற்றும் போலி சலுகைகளை காட்டி வருமான வரி ரீஃபண்ட் கோரிய வரி செலுத்துநர்களுக்கு எதிராக வருமான வரித்துறை கடுமையான நடவடிக்கை எடுத்து வருகிறது. இத்தகைய தவறான கோரிக்கைகள் நிரூபிக்கப்பட்டால் வரி தொகையின் 200% வரை அபராதம், கூடுதலாக குற்றவியல் வழக்கு கூட தொடரப்படலாம் என்று அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். என்ன தவறு என கருதப்படும்? உண்மையற்ற தானங்கள், போலி காப்பீடு, மருத்துவ செலவுகள் அல்லது கற்பனை கழிவுகள் காட்டி ரீஃபண்ட் கோருதல். வருமானத்தை குறைவாக காட்டி அதிக ரீஃபண்ட் பெற முயற்சித்தல். இடைத்தரகர்கள், ஏஜென்ட்ஸ் மூலம் போலி ஆவணங்களுடன் தாக்கல் செய்தல். என்ன நடவடிக்கை எடுக்கப்படும்? பிரிவு 27.0 இன் கீழ் திட்டமிட்டு தவறாக காட்டிய வருமானத்திற்கு வரித் தொகையின் 200% வரை அபராதம் விதிக்கப்படும். நிலுவை வரிக்கு வட்டி, இன்ட்ரெஸ்ட் வசூலிக்கப்படும். தீவிரமான வழக்குகளில் பிரிவு 27(6)(c) 27(7) இன் கீழ் சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்படலாம். போலி கழிவுகள் நிராகரிக்கப்பட்டு கூடுதல் வரி கோரிக்கை, டாக்ஸ் டிமாண்ட் எழுப்பப்படும். எப்படி கண்டறிகிறார்கள்? AI மற்றும் தரவு பகுப்பாய்வு மூலம் சந்தேகமான கோரிக்கைகள் கண்டறியப்படுகின்றன. ஃபார்ம் 26(s) வங்கி விவரங்கள், பான் தரவுகள், தான நிறுவன பதிவுகள் ஆகியவற்றுடன் குறுக்கு சரிபார்ப்பு செய்யப்படுகிறது. வரி செலுத்துனர்கள் என்ன செய்ய வேண்டும்? தாக்கல் செய்வதற்கு முன் கவனமாக சரிபார்க்கவும். தவறு நடந்ததை உணர்ந்தால் உடனடியாக திருத்தப்பட்ட வரி அறிக்கை, ரிவைஸ்ட் ரிட்டர்ன் தாக்கல் செய்யவும். அனைத்து கழிவுகளுக்கும் உண்மையான ஆதார ஆவணங்களை வைத்திருக்கவும். சந்தேகமான ரீஃபண்ட் மின்னஞ்சல்கள் செய்திகளுக்கு பதிலளிக்க வேண்டாம். முடிவுரை: தவறான ரீஃபண்ட் கோரிக்கைகள் தற்போது கடுமையாக கண்காணிக்கப்படுகின்றன. திட்டமிட்டு செய்தால் 200% வரை அபராதம், வட்டி, மேலும் குற்றவியல் நடவடிக்கை வரை செல்லலாம். எனவே தவறு இருந்தால் தாமதிக்காமல் திருத்தம் செய்து சட்ட சிக்கல்களை தவிர்க்க வேண்டும்.